இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இந்த இடம் வந்துட்டு ஒரு கிராமத்தோட சேர்ந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நெடுஞ்சாலை. அங்க பார்த்தீங்கன்னா, பாலம் இருக்கு. இங்க உள்ள மக்கள்லாம் அங்க தான் வந்து சாயந்திர டைம்ல, இல்ல ஆடு மேய்க்க வர்றவங்கலாம் இந்த இடத்துல தான் வந்து உட்காருவாங்க. ஒரு நாள் திமுக கூட்டம் இங்க நடந்துச்சுங்க பக்கத்துல. அவங்க ஒரு வேன் நெறைய வந்து இறங்குனாங்க. இறங்கிட்டு இந்த இடத்துல வந்து சாப்பிட்டாங்க. நாங்கலாம் பக்கத்துல தான் இருக்கோம். எங்க வீடெல்லாம் பக்கத்துல தான் இருக்கு. சாப்பிட்டுட்டு பாருங்க, எவ்வளோ குப்பைங்கள அப்படியே போட்டு போயிறாங்க. மனசாட்சியே இல்லாம, இவங்கலாம் வீடுங்கள எப்படி வச்சிருப்பாங்க முதல்ல பாருங்க. அவ்ளோ அப்படியே சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு, கிளம்பி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. நாம் தமிழ் கட்சியிலேருந்து தான் கூட்டம் நடக்குது. அங்க போய் கத்துக்கணும் இவனுங்கலாம். அ அவங்க கூட்டம் நடத்துறாங்க போய் பாருங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே அத கிளீன் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அது இல்லாம அதுக்காக அவங்க சுற்றுச்சூழல் பாசறையே வச்சிருக்காங்க. அந்த பாசறையிலேருந்து அவங்க அந்த இடத்தன்னு இல்ல. இங்கேருந்து போறாங்களா, ஒரு வேன்ல ஏறி போறாங்களா, அதில வந்து அந்த கிளீன் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, எங்க சாப்பிடுறாங்களோ அத அங்கேயே பொறுக்கி, அங்கேயே என்ன பண்ணணுமோ அத பண்ணிட்டு வந்துருவாங்க. ஆனா இவனுங்கள பாருங்க, இவனுங்க நாட்ட ஆள்றங்கிற பேர்ல, இங்க இந்த இடத்த எப்படி கொஞ்ச நேரத்தில ஒரு 10 நிமிஷம் தான் உட்காந்துருப்பானுங்க. அந்த அளவுக்கு குப்பைக்காடா மாத்திட்டு போயிட்டானுங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவங்க ஆட்சி மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், இந்த தமிழகமே குப்பையில மிதக்கும். ஏன்னா, தமிழ்நாட்டுல கேரளாவிலேருந்து குப்பை கழிவுகள வாங்கி தமிழ்நாட்டுல கொட்டுனவங்க தானே இவங்கலாம். அப்புறம் இவங்க ஆட்சியில இதெல்லாம் நடக்கலன்னா தான் ஆச்சரியப்படணும். இதெல்லாம் நடந்தா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லன்னு தோணுது. பாருங்க ஒரு ஒரு வேஸ்ட்டு கூட அந்த அதுல எனக்கு என்னன்னா, அதுல பொம்பளைங்களும் தான் வந்திருந்தாளுங்க. அவளுங்க கூட ஒரு ஒரு பக்கத்துல ஒரு சீமாரம் வாங்குவோம், இத கூட்டுவோம், இந்த இடம் எப்படி இருந்த இடம், இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவளுங்களும் அத பத்தி யோசிக்கவே இல்ல. இவங்கலாம் என்ன ஜன்மன்னு எனக்கு புரியல.